நடிகர் தனுஷுக்கு என் மீது தனிப்பட்ட வெறுப்பு. பகிரங்கமா பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க நயன்தாரா. நடிகை தனுஷுக்கு எதிராக நயன்தாரா கடும் கண்டனத்தை தெரிவிச்சு, தனுஷுக்கு என் மீது தனிப்பட்ட வெறுப்பு, அவருடைய பழிவாங்கும் நடவடிக்கையால நான் மட்டும் இல்லாம என்னுடைய கணவர்னு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் மூலமா நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் காதல் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய கல்யாணம் குறித்த ஆவணப்படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் காத்திருந்த நிலையில 2 வருஷம் ஆகியும் இந்த வீடியோவை வெளியிடப்படாம இருந்தது. அதுக்கான காரணம் இப்பதான் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில நடிகர் தனுஷ் மீது அவங்க பகிரங்கமா குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அறிக்கை விட்டு ஏன் இவ்வளோ தாமதம் ஆகியிருக்கு அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. பல தவறான விஷயங்களை சரி செய்யறதுக்காக தான் வெளிப்படையா இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். நீங்க உங்களுடைய தந்தை மட்டும் இல்லாம உங்களுடைய அண்ணன் மூலமா தான் திரைத்துறைக்கு வந்தீங்க. ஆனா நான் சினிமா பின்புலம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம தனி ஒரு பெண்ணா சவால்கள் நிறைந்த ஒரு திரைத்துறையில கடின உழைப்பாலையும் நேர்மையான அர்ப்பணிப்பாலையும் தான் இந்த நிலைமையில இருக்கேன். நீங்க நான் கொண்டு வந்த இந்த ஆவணப்படத்தை வரவிடாம தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணீங்க. ஆனா எங்க எல்லாருக்கும் ரொம்பவே வருத்தம். நானும் ரவுடிதான் திரைப்படம் எங்களுடைய காதல்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா நீங்க அந்த திரைப்படத்துடைய பாடலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 வருஷமா இழுத்தடிச்சிங்க. இப்போ நாங்க அந்த ஆவணப்படத்தோட பல விஷயங்களை மாத்தி வெளியிட போறோம். ஆனா அப்பையும் உங்களுடைய பழிவாங்கும் முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நானும் ரவுடிதான் திரைப்படத்தோட பாடல்கள் இன்னைய வரையும் ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் அது எல்லாமே இதயத்திலிருந்து எழுதப்பட்ட வரிகள் தான். அந்த வரிகளை கூட ஆவணப்படத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு வருத்தத்தை தருங்கிறது கண்டிப்பா உங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே புரியும். NOC சர்டிபிகேட் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாவோ இல்ல சட்ட ரீதியாவோ இருந்தா நிச்சயமா அதை நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால மட்டும்தான் உங்களுடைய இந்த நடவடிக்கை. இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 3 வினாடி வீடியோவுக்கு எதிராக நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. அதுவும் தனிப்பட்ட முறையில எடுக்கப்பட்ட ஏற்கனவே இன்டர்நெட்ல பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி நஷ்ட ஈடு கேட்கறதுங்கிறது ரொம்பவே வினோதமா இருக்கு. உங்களுடைய இந்த செயல் ரொம்பவே கீழ்த்தரமா இருக்கு. ஒரு மனிதரா நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுது. மேடையில உங்க அப்பாவி ரசிகர்கள் முன்னாடி பேசுறது மாதிரி 1% கூட உங்களால நடந்துக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தெரியும். நீங்க இப்ப செஞ்சது ரொம்பவே இழிவான ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கும் மறுபடியும் நீங்க உங்களுடைய ஃபேன்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு கதை சொல்லி நீங்க பண்ணதான் போறீங்க. ஆனா இது எந்த விஷயமும் எனக்கு பாதிக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு ஜெர்மானிய வார்த்தையும் இவங்க உபயோகிச்சிருக்காங்க. ஜெர்மானிய மொழியில ஒரு வார்த்தைய சொல்லி அந்த வார்த்தையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனி யாருக்கும் அதை செய்யாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. கொண்டாட்டம் நிறைந்த வாழ்வை எல்லாரோடையும் புன்னகையோட கடக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான் என்கிட்ட இருக்கு. அது உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்பவே கோபத்தோட சொல்லியிருக்காங்க நயன்தாரா.